காந்தா ரிலீஸ் ஆன நாள்லேருந்து நான் ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு படத்துடைய டைரக்டர் அவர்களையும் நடிகர்களையும் பாராட்டுறாங்களோ அதே அளவுக்கு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பாராட்டுறாங்க. இந்த ஒரு க்ரோத்தே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ் சினிமாவில் பார்க்குறேன். இத்தனை வருஷம் இதில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த க்ரோத் எப்படி இருக்குது? பரவாயில்ல, நீங்கள் சந்தோஷப்படுறீங்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகே. ஒரு டெக்னிக்கலாக பாராட்டுறதுக்கு அந்த டெக்னீஷியன் தான் சந்தோஷப்படுவான். பரவாயில்ல, இன்னொரு நபராக வெளியிலேருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுறதில்ல, அது ரொம்ப நல்ல விஷயம். அதான் ரொம்ப, அதாவது நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ரிசியேஷன் கிடைக்கின்றது தான் அதோட இது. டைரக்டர் வந்துட்டு அவருக்கு வந்து சொல்லவே தேவையில்லை, ஒரு டைரக்டர் தான் வந்து படத்தோடதுன்னு போது அவர் வந்துட்டு டக்குன்னு ஒரு வெற்றி தோல்விக்கு அவர் பொறுப்பாயிடுவார். ஆனால் அது பின்னாடி இருக்கிற ஒரு ஆளை வந்துட்டு ரொம்ப நோட் பண்ணி பாராட்டுறது இருக்குல்ல, அப்போ அவன் அந்தளவுக்கு உழைச்சா தான் அதுக்கு வெளியே தெரியும். ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணால் தான் அது தெரியுது. அப்போது இந்த படத்தில் அப்படி வேலை தெரிஞ்சிருக்குன்றதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஒரு படமும் அப்படி தான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.